शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान् अस्माकं तु विशिष्टाये तान्निबोधद्विजोत्तमा नायका मम सैन्यस्य संज्ञार्थं तान् प्रधीमिते भवान् भीष्मश्च कर्णश्च कृपश्च समितिं जयः अश्वत्थामा विकर्णश्च सौमदत्तिस्तथैव च अन्ये च बहवश्शूराः मदर्थेत्यग्रजीविताः नानाशस्त्रप्रहरणाः सर्वे युद्धविशारदाः. பகவத்கீதையில முதல் அத்தியாயத்துல 7, 8, 9 ஸ்லோகங்கள். முதல்ல ரெண்டு பக்கத்திலையும் சைன்யங்கள் இருக்கிறதை கண்டு துரியோதனன் தன் இடத்தை விட்டு குருவிற்கு இடத்துக்கு துரோணாச்சாரியர்களுக்கு சென்றான். எதற்காக? நாம் இதற்கு முன்னால பாண்டவாளுக்கு இவ்வளவு சைன்யம் இருக்கும் என்று எதிர்பார்க்கலை. இத்தனை சைன்யங்கள் வந்திருக்கா, இதை பாருங்க. நாம் பண்ணியதான மனசுல ஒரு இவ்வளவு இருக்கும் நினைச்சோம், அது எப்போ தாண்டி போச்சு. பல மடங்கு வாழ்க்கைய சைன்யம் இருக்க அப்படின்னு ஆச்சாரியர்கிட்ட சொன்னேன். அதோட இல்ல, இந்த வியூக ரச்சனை பண்ணியது புத்திசாலியா இருக்கக்கூடியதான உம பையன், உம சிஷ்யன். ஆகையால் அவன் தான் புத்திசாலி. நீங்க உங்களை கொல்றவனுக்கு பாடம் சொல்லி இருக்கல, ஏன் இப்படி பண்ணினீங்க அப்படின்னு ஒரு கிஞ்ச வரைக்கும் பேசினான். ஆனா அது பதில் ஒண்ணும் சொல்லல. ஏன்னா மகன்கள் யாரும் பேச மாட்டாரா வச்சுனா. அப்பொழுது இவர் என்னோட பேச்சும் கொடுக்கல அப்படின்னு அவமானமா தன்னை நினைத்து அந்த பக்கத்துல பாண்டவாண்டிய பக்கத்துல இருக்கக்கூடியதான ராஜாக்களுடைய பெயர்களை சொன்னார். எத்தனை பேர்? 17 ராஜாக்களுடைய பெயர் சொன்னார். அத்தனை பேரும் அவ இறந்திருக்கா. ஒவ்வொருத்தரும் பீமார்ஜுனாளுக்கு சமமாக இருக்கா அப்படின்னு அந்த பஞ்ச பாண்டவாளை சேர்க்காமலேயே 17 பேர் சொன்னார். அப்பவும் துரோணாச்சாரியர் பேசவே இல்லை. ஏன்? இவன் பேசுறது சரியா இல்லை. வெகு நாட்களாக நான் உபதேசம் பண்ணியிருக்கேன், உன்னால அர்ஜுனனோட ஜெயிக்க முடியாதப்பா, அவன் ரொம்ப பெரியவன் அப்படின்னு. அப்பவும் கேட்காரு. சரி, இவனோட நம்ம சேர்ந்திருக்கோங்கிறதுக்காக இவன் பக்கத்துல இருந்திருக்காரு. இருந்த போதிலும் இப்பொழுது இப்படி மனச தைக்கும்படி பேசுறது அவருக்கு ரொம்ப வருத்தத்தோட. அவர் பேசல, அவர் பேசலேங்கிறது இவன் தன்னை அவமதித்ததாக நினைக்கிறார். எப்படியாவது அவரை பேச வைக்கணும் எனக்கூடியதான எண்ணத்தில் மறுபடியும் இவனே பேச தொடங்கினான். நம்ம சைன்யத்துல இருக்கிறவனுடைய பெயர் சொல்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறான். அஸ்மாகம் விசிஷ்டாயே தான்னிபோதத்விஜோத்தமா நாயகா மம சைன்யஸ்ய சஞ்ஞார்த்தம் தான் பிரபீமிதே. அஸ்மாகம் விசிஷ்டாயே, அஸ்மாகம் நம்ம பட்சத்திலேயோ என்றால், ஏன் அவ பட்சத்துல அவ பட்சம் அப்படி இருக்கட்டும், நம்ம பட்சத்துல ரொம்ப விசேஷம்னு. அஸ்மாகம் விசிஷ்டாயே, மிக சிறந்தவர்கள். யாருன்னா ரொம்ப சிறந்தவா இருக்கிறவா. அவளுடைய பெயர் சொல்றேன். ஒரு 7 பேர் பேரை தான் சொல்றான், அங்கே 17 பேர் சொல்றான். அதான் பார்க்கணும். காரணம் சரியா வரலன்னா வாக்கு சரியா வராது. எப்பொழுதும் நம்ம பேசும் பொழுது கரெக்டா பேசணும். அது யோஜனை பண்ணி பகவான் நினைச்சுட்டு பேசணும். அவ பக்கத்துல 17 பேரை சொன்னா, இவன் பக்கத்துல வசுதா சொல்றதா இருந்தால் 11 பேரை சொல்லணும். ஏன்னா பாரத யுத்தத்துல கௌரவாளுடைய சைன்யத்துல 11 பேர் முக்கியமாக இருந்த கொண்டு பிராண விட்டவர்கள். ஆனா அந்த 11 பேர்ல இவன் 7 பேரை தான் சொல்லிட்டு இருக்கான். அந்த 7 பேர் யாரு? அஸ்மாகம் விசிஷ்டாயே தான்னிபோதத்விஜோத்தமா நாயகா மம சைன்யஸ்ய. இந்த 7 நாயகால் முக்கியமா இருந்திருக்கா. இந்த நாயகா மமாங்கிற ஏன் சாதாரணமாக சைன்யத்துக்கு அதிபதியா இருக்கிறவர் சேனாபதி.
அவரோட தான் கண்ட்ரோல் இருக்கும். ராஜா யாரோடையும் சேர மாட்டார். அசங்க உதாசீனமா இருக்கணும் ராஜா. ஒருத்தருக்கு சேர்ந்தவராகவும் ஒருத்தருக்கு தனியாக இருக்கமே ஆனால் லோகத்துல சந்தேகம் வந்துடும். ஆகையால் ராஜா யார் பக்கத்திலையும் இருக்க மாட்டார். எல்லாருக்கும் மேல இருக்கா போல அபவ் கான்ஸ்டியூஷன் அது மாதிரி இருப்பார். ஆனா இங்க ராஜா என்ன சொல்றான், என்னுடைய சைன்யம் முன்னால அஸ்மாகம் தூ நம்ம பட்சத்திலையோன்னு சொன்னா, ஆனா இங்க மம சைன்யத்தியாங்கிற மமான்னா என்ன அர்த்தம், எனக்கும் சைன்யத்துக்கும் டைரக்ட் கனெக்ஷன். நடுவு நீங்க வேண்டாம், ஏதோ இருக்கேடா இருக்காங்க. மம சைன்யத்திய சம்யார்த்தம் தான் பிரதிமிதே, அவளுக்கு நான் சொல்றேன், அவளுடைய பெயர்களை உங்களுக்கு சொல்றேன். அவ்வளவுதான். இந்த இடத்துல திஜோத்தமா அப்படிங்கிற, ஏன் இது என்னதான் இருந்தாலும் பிராமணன் பரத்வாஜருக்கும் கிருதாட்சிக்கும் பிறந்தவர் அல்லவா இவர். பிராமண பீஜம்னா இது வீரம் இங்க இருந்து வரா, இது பாட்டு அப்படியே சாப்பிட்டு அப்படியே உட்கார்ந்து ஏதோ வேதாந்தத்தை விசாரம் பண்ணிருக்க. ஏன்னா வீரம் சௌரியம் ஆனா அந்த குணங்கள்லாம் ஒரு நாட்டுக்கு ஏதாவது நடந்திருக்குன்னா ரத்தம் கொதிக்க வேண்டாமோ, அவனை கொண்டு வரேன்னு கிளம்ப வேண்டாமோ, அதுதான் பிராமணனுக்கு வராது சார், அதுதான் சத்திரியனுக்கு. அயல் நீங்க ஏதோ இருக்கு அவ்வளவுதான். விவகாரம் உங்களை சொல்லி ஒரு குத்தமும் இல்ல. அந்த வீதியும் சௌரியம் நமக்கு என்ன வரணும், அது சத்திரிய ஜாதிக்கு என்ன சேர்ந்தது. அயல் நீங்க பிராமணன், அதுதான் திரிஜோத்தமா. அதனாலதான் உங்களுக்கு சொல்றேன் நான், நாயகாஹ மம சைன்யஸ்ய சம்யார்த்தம் தான் பிரதீமிதே, உங்களுக்கு ஒரு ஞாபகம் இருக்கட்டும் நான் சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சார். யார சொல்ல போறார், பவான் பீஷ்மஸ்ய கர்ணஸ்ய கிருபஸ்ய சமிதிம் ஜயः அஸ்வத்தாமாதி கர்ணஸ்ய சௌமதஸ்ய தைவதா பவான். முதல்ல இப்படி சொன்னதுமே மனசுல உள்ளூர இருக்கட்டும், ஆனா வெளியில சொல்லும் பொழுது எதிராளிக்கு சந்தோஷமாக பேசணும். நியாயமா யார சார் சொல்லணும், முதல்ல அந்த கௌரவ சங்கியத்துல ரொம்ப பெரியவர் யாரு, பீஷ்மாச்சாரியர். தேவதைகள் எல்லாம் அவரோட யுத்தம் பண்றதுக்கு நடுங்குவார். அந்த அளவுக்கு ஒரு சக்தி சாமர்த்தியம் உள்ளவர். தன்னுடைய குருவான பரசுராமரோடையோ 18 நாட்கள் யுத்தம் பண்ணி தோத்து போகாதவர். அப்படிப்பட்டதான அந்த பீஷ்மாச்சாரியரை கங்காநந்தன அவரை சொல்லல, குலக்கூட்டஸ்தனா இருக்கக்கூடியதான அவரை சொல்லல, அவரை விட்டு பவான் அப்படிங்கிற பவான் ஆச்சாரியனை சொல்றார். எதற்காக இப்பாவது சந்தோஷப்பட்டவர். விவகாரம் என்ன, முதல்ல பீஷ்மாச்சாரியர் தான் சொல்லணும், ஆனாலும் உங்களை நான் சொல்றேன், ஏன் அப்பயாவது உங்களுக்கு சந்தோஷம் வரட்டும் அப்படின்னு பவான் முதல்ல துரோணாச்சாரியர் சொல்றார். தெரியாது அவருக்கு, துரோணாச்சாரியருக்கு. அப்ப நீங்க பேசுறதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும், ஏன் இப்படி பேசுறேன் எதுக்காக பேசுறேன் நல்லா தெரியும், இருந்தாலும் சரி பவான் பீஷ்மஸ்யா பீஷ்மன் சொன்னார். அதற்கு பிறகு யார கர்ணஸ்யா, போன சர்க்கத்துலதான் நாம் பார்த்தோம், கர்ணனை அர்த்தரதரா கால்குலேட் பண்ணிட்டாரு. பீஷ்மாச்சாரியர் யாராருக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, இன்னருக்கு என்னென்ன தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, அதிரதனாக இருக்கணும் என்று நினைத்தார்கள் இவர்கள் எல்லோருமே கர்ணனை. அதிரதனம் இல்ல, மகாரதனம் இல்ல, ரதனம் இல்ல, கடைசியில அதை விட ரொம்ப குறைச்சலாக சாதாரணமான அர்த்தரதனா கால்குலேட் பண்ணார். கர்ணனுக்கு ரொம்ப கோபம் வந்தது. என்ன ரொம்ப அவமானம் அல்லவா, நான் அர்ஜுனனுக்கு சமானமானவன் என்று நினைத்து கொண்டிருக்கிறவர சாதாரண ராஜாக்களுக்கு கொடுக்கிற பொசிஷன் கொடுத்தா கோபம் வந்துருது. இவர் உயிரோடு இருக்கிற வரையும் நான் யுத்தத்துக்கு வரமாட்டேன். சரி இருக்கட்டும், ஆனா இப்ப என்ன சொல்றார், அதிரதாளுடைய லிஸ்ட்ல இவர் கால்குலேட் பண்ணிட்டு இருக்கார். பவான் பீஷ்மஸ்ய கர்ணஸ்ய. அதற்கு பிறகு கிருபாச்சாரியரை சொல்லியிருக்கார். கிருபாச்சாரியர் ரொம்ப பெரியவர், முதல்ல ஆச்சாரியனாக இருந்தார். அப்படிப்பட்டதான கிருபாச்சாரியரை கர்ணனுக்கு பின்னால போட்டான். ஏண்டா கர்ணனுக்கு கர்ணன் மேல தனக்கு ரொம்ப அபிமானம், ஆகையால் கர்ணனை முன்னால போட்டார். கிருபாச்சாரியருக்கு கோபம் வந்துருமே, அதுக்கு என்ன கிருபஸ்தமி ஜெய, யுத்தத்துல எப்பவும் ஜெயிக்கிறவர் அப்படின்னு ஒரு விசேஷம் போட்டார். கிருபாச்சாரியர் எந்த யுத்தத்திலையும் தோத்து போகல, தோத்து போய் வரல, ஆகையால் கிருபஸ்தமி ஜெய அப்படின்னு கிருபாச்சாரியருக்கு விசேஷம்.
இந்த கிருபாச்சாரியர் சந்தனு மகாராஜாவினால வளர்க்கப்பட்டவர். பிறந்ததுமே அந்த கிருபாச்சாரியரையும் கிருபாச்சாரியருடைய தங்கையா இருக்கக்கூடியதான கிருபிங்கிற அம்மாவையும் காட்டுல விட்டுட்டு போயிட்டார். சந்தன மகாராஜா ஒரு நாளுக்கு வேட்டைக்கு போனார். அங்க இருந்து குழந்தைகளும் அழறத பாக்குறாரு. அவ 2 பேரையும் அழைச்சுன்னு வந்திருக்காரு. தானே வளர்த்தார். வளர்த்து அவளுக்கு எல்லா விதமான பாடங்களையும் அந்த பெண்ணை துரோணாச்சாரியருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். ஆகையால் கிருபாச்சாரியருடைய தங்க அவர் தான், அந்த அம்மாவை தான் துரோணாச்சாரியர் கல்யாணம் பண்ணிருக்கார். அவளுக்கு பிறந்தவர் அஸ்வத்தாமானது, துரோணாச்சாரியருடைய பையன், கிருபியினுடைய பையன். இந்த துரோணாச்சாரிய பையன் பிறந்ததுமே தேவலோகத்துல உச்சைஸ்வரவசுங்கிற குதிரை அது ஒவ்வொன்னு கத்திட்டான் சந்தோஷத்துக்கு. அதனால அஸ்வத்தாமானது இதெல்லாம் பாரத வார்த்தைதான் தெரியும். அது ஏன் அப்படி கத்திட்டுன்னு, அனிதர சாதாரணமாக இருக்கக்கூடியதான ஒரு பையன் பிறந்திருக்கா உமக்கு அப்படின்னு கத்திட்டான். அவ்வளவு ஒரு சக்தி சாமர்த்தியங்கள். ஒரு பிராமண வம்சத்துல பிறந்தாலும் சத்திரியார் எல்லாருக்கும் ஒரு உயர்ந்ததான ஒரு வீரியம் சௌரியம் பராக்கிரமம் இருக்கக்கூடியதான குழந்தை பிறந்திருக்கான்னு சொல்லி அது கட்டிட்டு, ஆகையால் அதனால அந்த குழந்தைக்கு அஸ்வத்தாமான்னு பேர். இப்படி இவ 2 பேரையும் வளர்த்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த கிருபாச்சாரியருக்கு எல்லா விதமான பாடங்களையும் சொல்லிக் கொடுத்தார் சந்தன மகாராஜா. பீஷ்மாச்சாரியருக்கு அப்பா, ஞாபகம் எவ்வளவு பெரியவர்னு பாருங்க. சொல்லிக் கொடுக்கிற காலத்துல கொஞ்ச நாள் ஆனப்புறம் சரத்வான் இந்த கிருபாச்சாரியருக்கு அப்பா அவர் வந்த குழந்தைய கொடுன்னு காட்டுல விட்டுட்டு போறீரே இப்பயும் கொடுன்னு கேட்கறேன்னு, ஏதோ சந்தர்ப்பம் சூழ்நிலை போயிட்டேன், இப்ப எனக்கு வேணும். துரோணாச்சாரியர் மாட்டேன், கிருபாச்சாரியர் நான் வரமாட்டேன். நீங்க பெரியவர் தான், ரொம்ப சந்தோஷம் தான், இருந்தாலும் என்ன வளர்த்தார், என்ன பெரிய ஆள் ஆக்கினார், நீங்க வேணா இங்க இருங்க, நான் உங்க வீட்டுக்கு வரல அப்படின்ட்டு சரத்தான் தபஸ் பண்றதுக்காக போயிட்டார். கிருபாச்சாரியரும் கிருபியும் சர்வதா சர்வ காலமும் சந்தன மகாராஜாவுக்கு ரொம்ப அவ வம்சத்துல நம்ம எப்பொழுதும் ரொம்ப அபிமானத்தோட இருக்கணும் என்று சொன்னார். அவருக்கு பாடத்தை சொல்லிக் கொடுத்தது சந்தன மகாராஜா. ஆகையால் தான் அவர் என்ன பண்ணினார், அந்த வம்சத்துல இருக்கிறவா எல்லோருக்கும் சொல்லிக் கொடுக்கணும், முதல்ல எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்தார். ஆனா அவர் சொல்லிக் கொடுத்ததான விஷயம் இருக்கே அது போறல. சாதாரணமாக மற்ற எல்லோருக்கும் சொல்லிக் கொடுக்கிறா போல சொல்லிக் கொடுத்தார். ஆனா பீஷ்மாச்சாரியருக்கு பரசுராமரிட்ட வார்த்தத்தினால உயர்ந்ததான ஒரு யுத்தத்துல டெக்னிக்ஸ் தெரியும், அதை சொல்லிக் கொடுக்கணும் நம்ம குழந்தைகளுக்குன்னு ஆரம்பிச்சு தேடிக்கொண்டிருக்கும் பொழுதுதான் துரோணாச்சாரியர் கிடைச்சார். பிறகு துரோணாச்சாரியரை சொன்னார். இப்படி அந்த கிருபாச்சாரியர் அப்பொழுது இருக்கக்கூடியதான ராஜாக்களுக்குள்ள மகாவீரனா இருந்தார். மகாவீரனா இருக்கிறது மட்டுமல்ல, எடுத்து சொல்லக்கூடியதான வல்லமை உள்ளவராக இருந்தார். ரொம்ப பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், ஆனா அது தெரிஞ்சது அப்படியேதான் குப்பையில இருக்கா போல இருக்கும். அது 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியதான தகுதி இருக்காது. அது பகவத் பிரசாதத்தினால்தான் வரும். கிருபாச்சாரியருக்கு அவ்வளவு அழகா இருக்கு. சின்ன குழந்தைகளா இருந்தாலும் சரி, உயர்ந்ததான ஒரு தத்துவத்தை அழகா எடுத்து சொல்வார், அவன் மனசுல பதியும்படி. ஆகையால் தான் வெகு சீக்கிரமாக பாண்டவாளும் கௌரவாளும் யுத்தத்தினுடைய தத்துவத்தை அறிந்தது கிருபாச்சாரியருடைய கௌரவத்துல. அதுக்கு மேல இருக்கக்கூடியதான டெக்னிக்ஸ் 1 வருஷத்துல சொல்லிக் கொடுத்தார் துரோணாச்சாரியர். ஆனா அத்தனைக்கும் முன்னால விஷயங்களை தெரிய வச்சது துரோணாச்சாரியர், இது கிருபாச்சாரியர். ஆகையால் கிருபஸ்தமி ஜெய அஸ்வத்தாமா, அதற்கு மேல அஸ்வத்தாமா. சரத்வான் எனக்கூடியதான பிராமணனுக்கு பிறந்தவர், சந்தனால வளர்க்கப்பட்டவர், சந்தனு ராஜா. அஸ்வத்தாமா விகரணஸ்ட, அதற்கு பிறகு அஸ்வத்தாமா. அஸ்வத்தாமாவை பத்தி சொல்லிட்டேன். விகரணஸ்ட, இந்த கௌரவாளுடைய அண்ணன் தம்பிகள்ல 100வது பையன் விகர்ணன். முதல்ல இருக்கிறவன் துரியோதனன், இந்த எக்ஸ்ட்ரீம் துரியோதனன். அந்த லாஸ்ட் எக்ஸ்ட்ரீம் யாருன்னா விகர்ணன். இந்த விகர்ணன்கிறவன் அந்த 100 கௌரவாள்லயும் அண்ணன் தம்பிகள்லயும் நல்லவன். இவர் ஒருத்தன் நல்லவன், நம்ம மீதி பேரும் துரியோதனன் சேர்ந்தவன். இந்த விகர்ணன் மட்டும்
நியாயம் தர்மம்ங்கிறத பரிபாலனம் பண்ணி கொண்டிருந்தான். தர்மபுத்திரர் அந்த சூதாட்டம் ஆடினார். பிறகு தோத்து போயிட்டார். தான் தோத்து போன பிறகு இவாள்லாம் சேர்ந்து திரௌபதி அம்மா இருக்கா, அவங்களையும் பணயமா இருக்கு ஆடணும்னு சொன்னார். ஆடினார், தோத்து போயிட்டார். அப்பொழுது துரியோதனன் அந்த அம்மாவை ஹிம்சை பண்ணணுங்கிறதுக்காக சபைக்கு அழைத்து வர சொல்றார். அப்பொழுது பீஷ்மர், துரோணர், கிருபர் எல்லோரும் இருந்துட்டு இருக்கா. பச்சை பாண்டவாளர் இருக்கா, ஒத்தரும் வாய திறக்கல. திரௌபதி வந்து கேட்கிறார் பீஷ்மாச்சாரியரை, என்னத்த நீர் இவ்வளவு பெரியவரா இருக்கார், இது போல அநியாயம் நடக்கிறத பார்த்து கொண்டே இருக்கல, கண்ணுக்கு முன்னால் அநியாயம் நடந்தா அதை பார்த்து கொண்டே இருந்தா இது தர்மம் இல்லை, இது அதர்மமாச்ச. பேச வேண்டிய நேரத்துல பேசணும், பேசாத சமயத்துல பேசப்படாது. பேச வேண்டிய நேரத்துல பேசாமல் இருத்தலே அது ஒரு அதர்மம். ஏன் பேசாமல் இருக்க அப்படின்னு கேட்கிற தான புரிஞ்சார் பீஷ்மாச்சாரியர். சொல்றார், ஆமா தர்ம சூக்ஷ்மம் எனக்கு தெரியாது. தர்ம சூக்ஷ்மத்தை சொல்லக்கூடிய தகுதி உள்ளவர் தர்மபுத்திரர் தான். எனக்கு புத்தகத்தில் இருக்க தர்மம் தான் தெரியும், இது புத்தகத்துல தர்மம் இல்ல. சூதாட்டத்தை தான் தோத்து போன பிறகு இன்னொருத்தர் வச்சு பணம் ஆடுங்க, அது ரைட்டா தப்பா, ஆடலாமா கூடாதா, ஆடி தோத்து போனா அது ரைட்டா எதுங்கிறது அந்த தர்மம் எனக்கு தெரியாது. நான் தெரியாம எப்படி சொல்லுவேன்? ஏன்னா சில சந்தர்ப்பத்துல தர்ம சூக்ஷ்மங்கள் மாறி இருக்கும். தர்ம சூக்ஷ்மங்களை சொல்றதுக்கு இருக்கிறோம் தர்மபுத்திரன். ஆயால் நான் பெரியவனா இருந்த போதிலும் அனுபவம் இருந்த போதிலும் இந்த தர்மம் எனக்கு தெரியாதம்மா, ஆகையால் பேசாமல் இருக்கேன் துரோணாச்சாரி, இது பீஷ்மாச்சாரி. அப்படி யாரும் பேசல, ஒரே ஒரு ஒருத்தன் தான் பேசணும், அவன் தான் விசாரணம் பண்றது தப்புன்ட்டான். அழகற்காக துஷாசன் அந்த திரௌபதியினுடைய படையை குறித்து இழுக்கிற காலத்துல இந்த ஒரு தர்மம் கௌரவ குலத்தை கெடுக்கும், நீங்க பண்றது தப்பு, குலம் முழுக்க அழிய போறது அப்படின்னு சொல்லக்கூடியதான தைரியம் அவர் இருந்த போதிலும் யுத்தம்னு வர காலத்துல நான் இந்த பக்கத்துல வளர்ந்தேன், ஆகையா நீங்க யுத்தம் பண்றேன் அப்படின்னு சொல்லி வேற யாரோடையும் யுத்தம் பண்ணல, பீமனோட யுத்தம் பண்ணினா பீமன் கொண்டுட்டான், அவ்வளவுதான். அப்படி இந்த விகர்ணனுடைய சரித்திரம், அந்த 100 அண்ணன் தம்பிகள்ல கடைசி தம்பியா இருந்து கொண்டு தர்மத்தை பேசினவன் ஒருத்தன் விகர்ணா. பிறகு சோமதத்தன். இந்த சோமதத்தன்கிறவன் சந்தனு மகாராஜா அவருடைய தம்பி பாகலீகன். அந்த பாகலீகனுடைய பையன் சோமதத்தன். இந்த பாகலீகனானவன் ஒரு நாளைக்கு ஒரு காலத்துல சினிங்கிற ஒரு மகாராஜோட யுத்தம் பண்ண வேண்டியதான சந்தர்ப்பம் நேரிட்டது. சினி மகாவீரன், சோமதத்தனும் சாதாரண மனுஷியர்ல மகாவீரன். அந்த யுத்தம் நடக்கிற காலத்துல சினியானவன் சோமதத்தனை கொஞ்சம் கீழே தள்ளிவிட்டு மேல வந்துட்டான். யுத்தத்துல சினியானவன் என்ன பண்ணிருக்கணும், கத்தி எடுத்து அவனை கொண்டு இருக்கணும், தலைய கட் பண்ணி இருக்கணும், இல்ல அம்பால அவனை கொண்டு இருக்கணும், கதையால் அழிச்சு இருக்கணும். இதுதான் பண்ண வேண்டியது. யுத்தம்னா அப்படின்னா நடக்கணும். ஆனா கீழே பூமியில விழுந்ததுமே அவன் தலைய தன் இடது காலால எட்டி உதவும். இது அங்க இருக்கக்கூடியதான ராஜாக்கள்லாம் பார்த்தான். ஒரு க்ஷணம் சோமதத்தன் எழுந்துட்டான். எழுந்த பிறகு மறுபடியும் யுத்தம் நடந்தது. ஆனா அந்த யுத்தத்துல சோமதத்தனை ஜெயிச்சுட்டான். ஜெயிச்சுட்டு அவளுடைய தங்க தேவகிய வசுதேவருக்கு கட்டி கொடுக்கணும்னு அழைச்சிட்டு போயிட்டான். இப்படி நடந்தது. தேவகி வசுதேவர்களுடைய ஒரு விவாகத்துக்காக தேவகிய வசுதேவனுக்கு கட்டி கொடுக்கணும்னு சொல்லி சோமதத்தனுடைய தங்கைய அழைச்சிட்டு போயிட்டா. போனா வசுதேவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த விவகாரம் ஆயிடும். ஆனா இந்த சோமதத்தனுக்கு தனக்கு வாழ்க்கையில நடந்ததான இந்த அவமானம் அவனால தாங்க முடியல. ஆகையால் என்ன பண்ணினா பரமேஸ்வரனை குறித்து தபஸ் பண்ணி எனக்கு இந்த சிறி வம்சத்துல பிறந்தவாழ கீழே தள்ளி காலால உதைக்க கூடியதான சக்தி சாமர்த்தியம் இருக்கிற பையன் வேணும்னு தபஸ் பண்ணினான். பாருங்க
என்னன்னா பரமேஸ்வரர் பிரத்யட்சமான மோட்சம் கேட்க வேண்டாமோ, ஞானம் கேட்க வேண்டாமோ? அதுதான் மானிட பிறவியே அழியறதுக்காக வந்தது. வர பிறவி கடலே இல்லாம இருக்கக்கூடியதான வரத்தை கேட்க இருக்க மனுஷருக்கு கோபம் வரப்படாது. இதுதான் தர்மம். கோபமோ குரோதமோ வந்தால் அவனுக்கு விவேக விஞ்ஞானம் போயிடும், டிஸ்கிரிமினேட்டிங் கெப்பாசிட்டி போயிடும். ஆகையால் எந்த சந்தர்ப்பத்திலையும் நம்ம எப்படி பண்ணணும்? அப்படின்னு குரோதம் வந்தது. ஆனால் பரமேஸ்வரன் பிரத்யட்சமாகும் பொழுது எனக்கு ஒரு பிள்ளை வேணும், இனிமேல என்ன யுத்தத்திற்கு இனிமேல ஜெயிக்க முடியாது, ஆகையால் எனக்கு ஒரு பிள்ளைய கொடுங்க. யார் இந்த சினி வம்சத்துல சினிய பேரனோ அல்ல பையனோ யாரோ ஒருத்தர கீழே தள்ளி எதற்கால யுத்தத்துல உதைக்கிறோம் அப்படி பரமேஸ்வரன் சரின்னு அவருக்கு என்ன மீது எதை கேட்டாலும் சரின்னு ஒத்துட்டார், போயிடுச்சு. அப்படி அந்த சோமதத்தனுக்கு பையனாக பூரிஸ்ரவர் பிறந்தார். அவர் தான் சௌமதத்தின்னு. இந்த பூரிஸ்ரவத்துங்கிறவர் சோமதத்தனுடைய பிள்ளை. இந்த சோமதத்தனானவன் பாஸ்கலீத்தனுடைய பிள்ளை. பாஸ்கலீத்தனானவன் சந்தன மகாராஜனுடைய தம்பி. இப்படி கதை நடக்கிறது. இப்படி இவர் பிறந்தார், வளர்ந்தார், எல்லாமும் ஆச்சு. பிறகு கீழிக்கு பேரன் பிறந்தார், சாத்தியகின்னு பேரு. இந்த சாத்தியகிங்கிறவன் அர்ஜுனன்கிட்ட பாடம் படிச்சான். ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், நாம படிக்கிறது இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்கறது. எப்பொழுது நீங்க சொல்லி கொடுக்கிறீங்களோ அப்பொழுதுதான் வித்யை பிரதிஷ்டிதமாக ஆகும். எத்தனை வருஷங்கள் படித்தாலும் படிப்பு படிப்பாக இருக்கும். எடுத்து சொல்லி கொடுத்தாதான் அந்த சிஷ்யன் நாளை கேள்வி கேட்டு நமக்கு தெரியலையே அவஸ்தப்பட்டு அதுக்காக படிச்சு அப்பதான் அது சித்தமாகும், வெறுமனா இல்லை. ஆகையால் என்ன ஆச்சுன்னு அர்ஜுனன் துரோணாச்சாரியன் இருக்கும் பொழுது அவருடைய பர்மிஷன்ல நான் இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கிறேன்னு ஆரம்பிச்சு சாத்தியகிக்கு சொல்லிக் கொடுத்தார். இந்த சாத்தியகியானவன் ரொம்ப கெட்டிக்காரன், ரொம்ப அர்ஜுனனுக்கு சமானமாக எல்லாத்தையும் பிராக்டிஸ் பண்ணினவன். கர்ணனுக்கும் தெரியும், ஆனா கர்ணன மாதிரி இவரும் தான் படிச்சார். ஆனா இவாளுக்கு என்ன நல்ல ஒரு பிராக்டிஸ், டெய்லி அதை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தார். அப்படி அர்ஜுனனும் சாத்தியக்கும் சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணி பண்ணி அர்ஜுனுக்கு சமானமான ஒரு ஸ்தாய்க்கு வந்தான். இப்படிப்பட்டதான இந்த சாத்தியகி சீனுடைய பேரன். இவனுக்கும் இந்த பூரிஸ்ரவத்துக்கும் யுத்தம் நடந்தது. யுத்தம் நடக்கிறத பாரத யுத்தத்துல இவர் அவமானம் பண்றதுக்குமே பிறந்திருக்காரு இல்லையோ. ஆயால் 12வது நாள் பாரத யுத்தத்துல 18 நாள்ல 12வது நாள் யுத்தம் பண்ணினார். யுத்தம் பண்ணும் பொழுது அர்ஜுனன் அங்க இல்ல, நிவாத கவச்சாலோட யுத்தம் பண்றதுக்காக வேற இடத்துக்கு அழைச்சுன்னு போயிட்டா. அவரை இந்த பக்கம் நடக்கிறது யுத்தம். அமோகமாக சாத்தியகி யுத்தம் பண்ணினார். அன்னைக்கு சாத்தியகியுடைய யுத்தம் வீரியமே ஒண்ணும் தெரியாத அளவுக்கு பூரிஸ்ரவத்து யுத்தம் பண்றார். என்ன சுவாமி அப்படின்னு பரமேஸ்வர அனுப்புறான். சாத்தியகை சாயங்காலம் வரைக்கும் மல்லு கொடுத்து கடைசியில இது மேல தாங்க முடியாதுன்னு கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்த பிறகு பூரிஸ்ரவத்து வந்து அவரை இடது காலால எட்டி உதைச்சார். அவருடைய தலையை கீழே விழுந்தவரை விழுந்து எட்டி உதைச்சு அத்தனை பேர் சைன்யங்களுக்கு முன்னால தன்னுடைய இடது கையால அவருடைய தலையை சிக்கைய புடிச்சுன்னு மேல தூக்கி வலது கையால கத்தியால அவருடைய தலையை வெட்டணும்னு ட்ரை பண்ணினார். அந்த சமயத்துல எங்கேயோ நிவாத கவச்சாரோட யுத்தம் பண்ணக்கூடியதான அர்ஜுனன் அப்படி திரும்பி பார்க்கிறான். தன்னுடைய சிஷ்யன் அப்படிப்பட்டவன் யுத்தத்துல இவரால கொண்டு இருக்கார் அப்படின்னு பார்த்தார். அங்கிருந்து ஒரு அம்பு விட்டார். அது என்னாச்சுன்னா அந்த அம்பானது கத்திய கீழே வெட்டணும், கீழே தள்ளணும். கத்தி இல்ல, அவருடைய கையோட சேர்த்து கீழே தள்ளி. அர்ஜுனன் பூரிஸ்ரவத்துக்கு வலது கை கத்தியோட கீழே விழுந்துருச்சு. அவருடைய தலையை வெட்ட முடியல, கை விழுந்திருக்காரு. இப்படி பார்க்கிறார். பார்த்த சமயத்துல யாருன்னா நாங்க அர்ஜுனன். அங்கிருந்து வச்சார் அர்ஜுனன். இதானடாப்பா நீ தர்மம் பண்றது, தர்ம யுத்தம் பண்றது, என்ன விவகாரம் பண்ணி கொண்டிருக்காரு அப்படின்னு சொன்னார். சர்வசங்க பரித்தியாகம் பண்ணினார். அந்த யுத்தத்துல அங்கேயே நடுவுல உட்கார்ந்து தபஸ் பண்ண ஆரம்பிச்சார் பரமேஸ்வரனை குறிச்சு. ஏன்னா உலகத்துல தர்மம் குறைஞ்சு போயிடுதையானால் யாரு காப்பாத்துவா? தர்மம் குறைஞ்சு போயிடுச்சுன்னா லோகத்துக்குன்னா அனர்த்தம் வரும்.
யாரு தர்மத்தை காப்பாற்றணுமோ அப்படிப்பட்டதான ராஜாவா இருக்கிறவன் தர்மத்தை நழுவி இப்படி பண்ணினானே, ஆனால் லோகத்துக்கு கெடுதல் எனக்கூடியதான அபிப்பிராயத்துல தபஸ்னால்தான் சரி பண்ண முடியும் அப்படின்னு யுத்தத்துக்கு நடுவுல உட்கார்ந்து தபஸ் பண்ண தொடங்கினார். எப்பொழுது தபஸ் பண்ண தொடங்கினாரோ சாத்திக்கு முடிச்சுட்டான், எழுந்தான். என்னடா பண்றான், கண்ணை மூடிட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கிற கழுத்தை வெட்டிடலாம். ஏன்னா குரு அப்படி பண்ணிதான் சிஷ்யம் அப்படி எதா ராஜா ததா பிரஜா. இப்படித்தான் பூரிஸ்ரவச பிரார்த்தனை அப்படி இல்ல. பூரிஸ்ரவசு வேற, ஜெயஸ்ரவன் வேற. ஆனா இந்த பூரி சௌமதத்தைவச்சாங்கிற இடத்துல ஜெயத்ரதத்தைவச்சா அப்படின்னு ஒரு பாடம் இருக்கு. சிந்துராஜஸ்ததைவச்சான்னு ஒரு பாடம் இருக்கு பகவத்கீதையில. இது ஒரு பாடம், அது ஒரு பாடம். அஸ்வத்தாமா விகர்ணஸ்தா சிந்துராஜஸ்ததைவச்சான்னு ஒரு பாடம் இருக்கு. அந்த இடத்துல சிந்துராஜான்னு சொன்னா ஜெயத்ரதன். பூரிஸ்ரவஸ் வேற, ஜெயத்ரதன் வேற அப்படின்னு இருக்கு. அது ஒரு பாடம். அது சிந்துராஜனா இருக்கிறவன் ஜெயத்ரதன், இது வேற அது வேற. ஜெயத்ரத சிந்துராஜஸ்ததைவச்சா. அந்நே ஜபவத்சூராஹ மதர்த்தே த்யக்த ஜீவிதாஹ. இப்படி 7 ராஜாக்களை சொன்னார். அந்நே ஜபவத்சூராஹ. அங்கே 17 பேரை சொன்னீரே பாண்டவாளை கனெக்ட் பண்ணாம, இங்க 7 ராஜாக்களை நிறுத்தி விட்டேன். என்ன நிறைய பேர் இருக்க, நிறைய பேர் யாரு, கிருதவர்மா, சல்லியன், இவளா இருக்க. இந்த சாத்தியகி, கிருபாச்சாரியர், கிருதவர்மா, இவன் 3 பேரும் தான் கௌரவ பட்சத்துல பிராணனை விடாம யுத்தத்துல இருந்தவன். 18 நாட்களும் ஆன பிறகு கௌரவ பட்சத்துல யுத்தத்தை தொடங்கின ராஜாக்கள்ல பிராணனை விடாம உயிரோடு இருந்தவ ராஜாக்கள் 3 பேர். யாரு? சாத்திகை வந்தன், கிருபாச்சாரிய வந்தர், கிருதவர்மா வந்தர். இது பேர் எல்லாருக்கும் கொல்லப்பட்ட விவகாரம். அஸ்வத்தாமா, சாத்திகை அந்த பக்கம். அதாவது அஸ்வத்தாமா, கிருதவர்மா, கிருபாச்சாரியர், இந்த 3 பேரும் ரொம்ப நல்லா தான் இருக்கு. யுத்தத்துல பிராணனை விடல. ஆனா கடைசியில என்னாச்சு தெரியுமா, இவன் 3 பேரும் கூட்டமா சேர்ந்து துரியோதனுடைய ஒரு பிரேரணை. ராத்திரி கிருஷ்ண பரமாத்மா பஞ்ச பாண்டவாளியும் திரௌபதியும் அழிச்சுண்டு, சாத்திக்கும் அழிச்சுண்டு அப்படியே ஈவினிங் வாக்க போற. எல்லாம் யுத்தம் முடிஞ்ச கடைசி 18வது நாள் அன்னைக்கு எல்லோரும் ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க. டென்ட்ல உட்கார்ந்து எல்லாரும் ஆனந்தமா தூங்கிட்டு இருக்க. என்ன பண்ணினா, பஞ்ச பாண்டவாண்டிய தலையை கட் பண்ணி, உப பாண்டவாண்டிய தலையை கட் பண்ணி இந்த இளநீர் முடி போடுறா போல போட்டு எடுத்துட்டு போயிட்டான். போறப்ப இவ 2 பேரும் என்ன பண்ணா தெரியுமா, கிருதவர்மாவும் கிருபாச்சாரியரும் அந்த வீடுகளை எல்லாருக்கும் நெருப்பு வச்சுட்டான். இது ரொம்ப தப்பான ஒரு காரியம். சாதாரணமாகவே இந்த வீடை கொளுத்தப்படாது. அங்க இருக்கிற அத்தனை பேரும் தூங்கிட்டு இருக்கிறப்ப தெரிஞ்சுட்டு கொளுத்திட்டு வந்துட்டான். அப்படி ரொம்ப கோரமான ஒரு காரியத்தை பண்ணினார். பிறகு அஸ்வத்தாமா அர்ஜுனன் யுத்தத்துக்கு போனா, பிரம்மாஸ்திரத்தை போட்டார். அஸ்வத்தாமாவுடைய செக்கி எல்லாம் வாங்கிட்டார். அப்புறம் அஸ்வத்தாமா அனுப்பிச்சு விட்டார். இந்த கிருதவர்மா அப்புறம் கிருபாச்சாரியர் தபசுக்கு போயிட்டார். கிருதவர்மானவன் ரொம்ப நாட்கள் ஆன பிறகு அந்த யாதவ குலத்துல இதுல வரும்பொழுது ஒருத்தர் ஆட்கள் பிராண விட்டான். அதுல போனவர். அது வரைக்கும் யுத்தத்துல மடியாம இருக்கக்கூடியதான இந்த 7 பேர்ல சொல்ற 7 பேர்ல அஸ்வத்தாமா, கிருபாச்சாரியர் 2 பேரு. கிருதவர்மாங்கிறது இங்க சொல்லல, அந்த 3 பேர் சொல்லலாம். அந்நியே ஜபஹவூரா, அந்த அந்நியில சேர்த்துக்கணும். யாரு? சால்வன், கிருதவர்மா, இவள்லாம். அந்நே ஜபஹவூரா மதர்த்தே த்யக்த ஜீவிதா, எனக்காகவே உயிரை விட்டவர்கள். ஆனா உயிரை விடுறதுக்கு ரெடியா இருக்காருன்னு அர்த்தம். த்யக்த ஜீவிதா அதான். எப்பொழுதுமே யானை வரும் பின்ன மணி ஓசை வரும் முன்னேம்பா. அதே விதமா பேச்சு இருக்க அப்படி நானா வந்துடும் கெட்ட காலம் வந்து. த்யக்த ஜீவிதான்னு சொல்ல, என்னாக உயிரை விட்டவர்கள் சொல்றாரு, உயிரை விட சித்தமா இருக்கிறவா அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா மதத்தே தியக்த ஜீவிதான் அவள்லாம் அவா யுத்தம் பண்றப்ப நல்லா பண்ணுவா. சுவாமி உமக்காக நான் யுத்தம் பண்ணிட்டு இருக்கா, ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் பண்ணுவா, அதுக்கப்புறம் போயிடுவா அப்படின்னு நினைக்காதீங்க. பிராணையும் கொடுத்து யுத்தம் பண்றதுக்கு தனியா இருக்கிறவா.
அதோட நானா சஸ்திர பிரஹரணா சர்வே யுத்த விசாரதா. சில பேர் நான் அம்பால தான் யுத்தம் பண்ணுவேன், சில பேர் கதா யுத்தம் தான் பண்ணுவேன் அப்படின்னு ப்ரிஃபர் பண்ணுவான். பீமன் பாருங்க என்னதான் இருந்தாலும் கதா யுத்தம் தான் அவனுக்கு இஷ்டம். அர்ஜுனன் பாருங்க அந்த வில்லு தான் அவனுக்கு இஷ்டம். மற்ற இதுக்கெல்லாம் வேற வழி இல்லைன்னு எடுத்துப்பாளே தவிர அதுலதான் அவர் ஃபீல்ட் ஸ்பெஷலைசேஷன். அது போல ஏதாவது இருக்காங்க அப்படியெல்லாம் கிடையாது சார். எந்த யுத்தமாவது எப்பவும் பண்ணுவார் சார். நானா சஸ்திர பிரஹரணா சர்வே யுத்த விசாரதா. அது அபர்யாப்தம் ததஸ்மாகம் பலம் பீஷ்மாதிரட்சிதம் பர்யாப்தம் துகிதமே தேஷாம் பலம் பீமாதிரட்சிதம். நம்ம பலம் இருக்க அஸ்மாகம் பலம் பீஷ்மாதிரட்சிதம், பீஷ்மர் காப்பாத்துல அது அபர்யாப்தம் அனந்தம். கொஞ்சமா தான் இருக்க நமது என்ன அவ எல்லோரையும் சூழ்ந்து நிற்கக்கூடிய அதை விட அதிகமான ஒரு பரியாப்தி ஒரு லிமிட்டேஷன் இல்ல எங்களுடைய சைன்யத்துக்கு. பரியாப்தம் துகிதமே தேசாம், இவாளுடைய பலம் இருக்க ஏ தேசாம் எதுக்கு இருக்கிறாள் யூஸ்லெஸ் பலம் அப்படிங்கிறோம். ஏ தேசாம் பலம் எப்படி பரியாப்தம் லிமிட்டட், அது வந்து பரிமிதமாக இருக்கு. அதையும் பீமா விரட்சிதம். இந்த பீமன் இருக்கானே சமல சித்தம், நினைச்சா ஒண்ணு டக்கு டக்குன்னு மாறிவிடுவான். ஒரு சமயத்துல சந்தோஷமா இருப்பான், ஒரு சமயத்துல கோபமா வரும். இந்த சபல சித்தால தேவை பண்றது ரொம்ப கஷ்டம். எப்பாவது ஒரு ஸ்டாண்ட்ல இருக்கணும் சார். அந்த மூடி பர்சனா இருந்தானே ஆனால் ஒரு சமயத்துல ஒரு மாதிரி, ஒரு சமயத்துல வேலை வாங்கட்டும், அது ரைட்டு. சில பேர் எப்படின்னா வர்த்தகாலிக்கா இருப்பான், அவனும் மீதி பேரும் அவனை வேலை செய்யணும்னு எதிர்பார்ப்பான், அது நல்லது. அவனும் வேலை செய்யலாம், மற்றவனும் வேலை செய்யணும்னு எதிர்பார்ப்பான், நல்லா சொல்லி கொடுப்பான். ஆனா ஒரு சமயத்துல ஒரு மாதிரி பேசுறது, இன்னொரு சமயத்துல ஒரு மாதிரி பேசுறதுன்னா அவன்கிட்ட வேலை செய்யறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி இந்த பீமன் இருக்கானே சபல சித்தன், அவன் முதல்ல இருக்கு, அது நிறைய சொல்றாரு பாரதத்துல. அப்படி அந்த பீமன்கிட்ட போய் இருக்கிற ரட்சணம் பண்றதுன்னா அதுக்கு சேனாதிபதியா பீமன் இருப்பானே, ஆனால் அது எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிற விவகாரம். இந்த ஸ்லோகத்துல 2 தப்பு பண்ணியிருக்கான் துரியோதனன். இதுவரைக்கும் இந்த கௌரவ சைன்யத்துல யாரு சேனாதிபதியும் தீர்மானம் பண்ணல, கடைசி வரைக்கும் தீர்மானம் பண்ணல. யுத்தத்துக்கு முன்னாலேயே தீர்மானம் பண்ணணும், இந்த யுத்தத்துல இவர் தான் சேனாதிபதியா இறங்க போகிறார் அப்படின்னு தீர்மானம் பண்ணவே இல்லை. தீர்மானம் பண்ணாம இருக்கும் பொழுது என்ன அவசரமாக யுத்தம் வேற ஆரம்பிச்சிடுது. சதுர்த்தி அன்னைக்கு அமாவாசை நாட்கள் யுத்தம் ஆரம்பிச்சிடுது. பரவாயில்லைன்னு யுத்தத்துக்கு வந்துட்டான். முன்னால இதுதான் பண்ணணும், யாரு சேனாதிபதியா இருப்பாரா, யாரு வியூகரங்கனம் பண்ண போற, இவன் என்ன ஒண்ணும் சொல்லல. அதனால அது சொல்லல. இருந்தாலும் பீஷ்மா விரட்சிதம் இவனை சொல்லிவிட்டான். இப்பவே அந்த பர்றது மொமெண்ட் சொல்லிவிட்ட. 2வது அந்த பக்கத்துல சேனாதிபதியா இருக்கிறவர் பாண்டவாள் பக்கத்துல யாரு திருஷ்டத்யும்னன். அவ முன்னாலே ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே தீர்மானம் பண்ணாவா, இவன் கடைசி வரைக்கும் பண்ணல. அவ 2 இயர்லி முழுக்க. ஏன்னா அதுல பீமனுக்கு வேற ஒரு கவலை. திருஷ்டத்யும்னன் வச்சார். ஏன்னா அங்க இவனும் வேற ஒண்ணுமே கிடையாது. பாண்டவாளுடைய சைட்ல எப்படின்னா டிசைடிங் ஃபேக்டர் கிருஷ்ண பரமாத்மா. அவர் யார சொன்னா அவரும் தர்மபுத்திர. அவ்வளவுதான் விவகாரம். என்ன எத்தனை தர்ம தத்தோ ஜெயம், எங்க பகவத் அனுகிரகம் இருக்கோ அங்கே ஜெயம் வரும். ஆகையால் யார பண்ணணும், திருஷ்டத்யும்னன் தான் பண்ணணும் அப்படிங்கிற விதத்துல கிருஷ்ணன் யார வச்சுக்கலாம் அப்படின்னு திருஷ்டத்யும்னனை வச்சுக்கோண்டார். யாரும் எதிர்த்து பேசலன்னு ஞாபகம் வச்சுக்கோ. பாரதம் முழுக்க முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் ஒரு வார்த்தை கிருஷ்ணன் சொன்னாரையானா அந்த வார்த்தையை தப்புன்னு சொல்லி சொன்னவன் ஒரே ஒரு வியக்தி தான். யாரு? சிசுபால். அந்த சிசுபாலன் தான் அவருடைய விவகாரத்தை தப்பு. தர்மபுத்தருக்கு இவருக்கு முதல்ல அக்ரதாம்பூலம் கொடுக்கறது தப்புன்னு சொன்னவன் அவன் ஒருத்தான். வேற யாரும் கிருஷ்ண பரமாத்மா ஒரு வார்த்தையை சொன்னா நோன்னு சொல்றதுக்கு தைரியம் இல்லாம போயிட்டான். அப்படி அவருடைய சரித்திரம் இருக்கும். கிருஷ்ண பரமாத்மா அதி சுலபி. அவருடைய வாழ்நாள் முழுக்க எல்லோருடையும் சாதாரணமா பழகினார். அந்த பக்தாளை கூட்ட அவ்வளவு வேகமாக அர்ஜுனனுக்கு செஞ்ச வேலையெல்லாம் எதற்கு ஏறினானோ அதெல்லாம் பண்ணினார். இருந்தாலும் அந்த கிருஷ்ண பரமாத்மாவில் அவ்வளவு அபிமானம். ராமன் மாற்ற சமானாதிகரண சௌலபியம் இருந்தது வால்மீகியில. வால்மீகி ராமனுக்கு சமானமான வியக்தி கிடையாது அப்படின்னு போற்ற பண்ணினார் ராமாயணத்துல. ஆனா அந்த ராமனை
லக்ஷ்மணன் வந்து அண்ணா நீ பண்றது தப்புண்டான். என்ன ஆச்சுன்னு ஒரு வயசான தாத்தா யுத்தம் பண்றது தெரியல, அவர் வந்து உனக்கு ராஜ்யம் கிடையாதுன்னு சொன்ன நீ என்ன வீரனா, நீ என்ன கத்திரி ஒன்றதுல வர்றது. அப்பா சொன்னாராம் போறாராம் காட்டுக்கு. என்ன சுவாமி நீங்க அப்பா ஜெயில போட்டு இது வேணும்னா வர வேண்டாமா நீ, அதுதான் தர்மம் அப்படின்னு சொன்ன. சீதாதேவி ராமன் யுத்தத்துக்கு வரப்போனா அந்த காட்டுக்கு நீ வர வேண்டாமா, அம்மா அப்பாவை காப்பாத்து, நீங்க இருக்கணும் அப்படின்னு சொன்னார். இதுக்கு முன்னால தானே கௌசல்யக்கு வேற விதமா தர்மம் சொன்னேன், நான் பக்கத்து ரூம்ல இருந்து கேட்டேனேன்னா வேற வழி இல்லை. அப்படி இல்ல காட்டுல சிம்மம் புலி எல்லாம் இருக்கு, எதுக்குன்னு சிம்மம் புலிக்கு பயந்துண்டு நீங்க என்ன அழுதுன்னு போக மாட்டேன்னு சொன்னா அப்ப என்ன உங்களுக்கு தெரியாம எங்க அப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்க ஸ்திரியம் புருஷ விக்கிரகம். நீங்க ஒரு பெண்ண தைரியம் இல்லாதவர் ஒரு ஆகாரத்துல இருக்கு, வெளியில எங்காவது சினிமா கழுதுன்னு போன ஆட்டுக்காரி கேட்டா ராத்திரி வேலையில திருடெல்லாம் இருக்கேன், நீ வேண்டாம் நீ ஆத்துல இருந்தா போயிட்டு வரேன்னு என்ன புருஷதான் அப்படின்னா சொல்லுங்க. ஸ்திரியம் புருஷ விக்கிரம் அப்படியே சீட்டாடி இருக்குது. இப்படி 5 இடத்துல ராமனை எதிர்த்து பேசியிருக்கார் ராமாயணத்துல. அப்படி இந்த கிருஷ்ண பரமாத்மா எதை சொன்னாரோ அது வேக வேத வாக்கா நடந்தது பாரதத்துல. ஆகையால் திருஷ்டஜிம்னு அங்க வச்சாரு. ஆனா திருஷ்டஜிம்னாதிரட்சிதம்னு சொல்லணும். அந்த பக்கத்துல சைன்யம் யாரால காப்பாற்றப்பட்டது, திருஷ்டஜிம்னாதிரட்சிதம். ஆனா துரியோதனுடைய கண்ணுல திருஷ்டஜிம்னா ஒரு ராஜாவே இல்ல. அப்புறம் சாதாரண மனுஷன்னா அவனை போய் இது தெரியாம யுத்தத்துல வச்சிருக்கா. சமானமா இருக்கிறவங்க யாருன்னு பீமன், அதனாலதான் பீமாதிரட்சிதம் அப்படின்னாரு. பரியாப்தம் இதமே தேஷாம் பலம் பீமாதிரட்சிதம். பாரதத்தையே ரசிச்சு வாசிக்கணும், ஸ்லோகம் ஸ்லோகமாக ரசிச்சு வாசிக்கணும், முன்னும் பின்னாலும் சேர்த்து வாசிக்கணும். அதே மாதிரியே பாரதத்துக்கு ஸ்தானமா இருக்கக்கூடியதான பகவத்கீதையில ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் ஒரு விசேஷம் உண்டு, மேல ஒரு அர்த்தம் உண்டு, உள்ளூர் ஒரு அர்த்தம் உண்டு. அதனாலதான் பகவத்கீதைக்கு இத்தனை வியாக்கியானங்கள். அதே மசூரத்தை வியாக்கியானம் இருக்க அழகான வியாக்கியானம். பிரம்மானந்தகிரி இதை விட விஷயமான விஷயங்கள்லாம் அழகா சொல்லுவார். அந்த வியாக்கியானங்களையும் பார்ப்போம். ஆனா நம்ம பாஷ்யத்தை தான் படிக்கிறோம். நமக்கு பாஷ்யத்துல ஆச்சாரியால் என்ன சொல்லியிருக்காரோ அதுதான் வேத வாக்கு, அதைத்தான் படிக்க போறோம். இருந்தாலும் அங்கங்க இது போல விசேஷமான அம்சங்கள், மனசுக்கு சந்தோஷமான அம்சங்கள் எது இருக்கோ அதையும் நம்ம உள்ள ஒரு இன்பிட்வீன் லைன்ஸ் ரீடிங்னால அது மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வருத அதையும் சேர்த்து வாசிப்போம். மேல் பாகமானது நாளைக்கு